வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நைனா மலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த நைனா மலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து புதன் சந்தை ஊருக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த நைனா மலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேந்தமங்கலம் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த நைனா மலை இருக்குது. இந்த நைனா மலை பார்த்திங்கன்னா கீழே இருந்து 3 கிலோமீட்டர் உயரத்தில் தாங்க இந்த நைனா மலை இருக்குது. இங்கே மூலவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் தாங்க மூலவராக இருக்கார். இந்த நைனா மலையை யார் கட்டினாங்கன்னா நாயக்கருக்கு தாங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை எப்போ கட்டினாங்கன்னு வரலாறு யாருக்குமே அந்தளவுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த நைனா மலை மிக உயரமான மலைங்க, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால இந்த சைடில் நைனான்னு சொல்லுவாங்க. ஸோ நைனானா தமிழில் தந்தைன்னு அர்த்தம். அதனால இந்த மலையை நைனா மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் தாங்க 4 திருத்தலம் இருக்குது. அதாவது நைனா ஜாலம் இந்த நைனா மலையில் தாங்க 4 திருத்தலம் இருக்குது. அதாவது நைனா ஜாலம், பத்ம ஜாலம், யாதவ ஜாலம் மற்றும் இந்திரா ஜாலம் என 4 ஜாலம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தாங்க 108 தீர்த்தங்கள் இந்த மலையில் இருக்குது. வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒவ்வொரு படிக்கட்டுகளுமே கல்வெட்டுகள் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 3600 படிக்கட்டுகள் இந்த மலையில் இருக்குது. கீழே வரும்போதே ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும். ஸோ அதை வணங்கிட்டு நம்ம மேலே போகலாம். உங்களுக்கு கல்வெட்டுகள் தெரியுதுங்களா? ஒவ்வொரு படிக்கட்டுகளுமே கல்வெட்டுகள் இருக்குங்க. இங்கே தான் ரிஷிகள் தவம் இருந்து பெருமாளை வணங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான். இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, ஆனால் பழுதடைஞ்சு காணப்படுது. முக்கியமாக எந்த ரிஷிகள் தவம் இருந்திருக்காங்கன்னா கண்மையின ரிஷிகள் தான் தவம் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மலையிலேயே பெருமாளுக்கு பணிவிடை செஞ்சு ஜீவ சமாதி இந்த மலையிலே அடைஞ்சிருக்காரு. பாருங்க, ஒவ்வொரு படிக்கட்டுகளுமே கல்வெட்டுகள் இருக்கு. பாருங்க, ஃபுல்லா பாறை தாங்க. நல்ல பெரிய மலைங்க இது. அதிகமான கல்வெட்டுகள் இங்க இருக்கு. ரொம்ப பெரிய மலைங்க. அது இந்த சைடில் இந்த மலை ரொம்ப ஃபேமஸ், நைனா மலை. ஸோ மறக்காமல் நாமக்கல் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க. பாருங்க, கல்வெட்டுகள் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் தாங்க. ஸோ காலையிலேயே வந்துடுங்க, அப்போ தான் வெயில் இல்லாமல் உங்களுக்கு ஏறத்துக்கு ஈஸியாக இருக்கும். வெயிலில் வந்தீங்கன்னா ஏறுறது ரொம்ப கஷ்டம். எப்படி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு படிக்கட்டுகள் எல்லாமே.
ஃபுல்லாக செங்குத்து தாங்க. ரெண்டு பக்கமும் மரம் இல்லாமல் இருக்குது. வரும்போது தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு தண்ணி எதுவுமே இருக்காது. பாருங்க போயிட்டே இருக்குங்க. அது பாட்டிக்கு சரியான ஹைட்டு. இந்த கோயில் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. ஆனால் சரியான வரலாறு வந்து இன்னும் தெரியல. இந்த மலை ஏறும்போது செருப்பை நம்ம வந்து கீழே கழட்டி விட்டுருணும். ஸோ வெறும் காலோட தான் நம்ம இந்த மலையில் ஏற முடியும். சரியான ஹைட்டுங்க. இந்த நாமக்கல் சைடில் அதிகமாக தெலுங்கு தாங்க அதிகமாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாயக்கர்கள் தான் அதிகமாக வந்து இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்க காலகட்டத்தில் கட்டினது தான் இந்த மலைகள் எல்லாமே. நாமக்கல் சைடில் அதிகமாக வந்து மலைகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ கொல்லிமலையிலேருந்து அதிகமாக வந்து இங்கே மலைகள் எல்லாமே இருக்குது. செம்ம ஹைட்டுங்க. 3600 படிக்கட்டுக்குங்க. வெயில் நேரத்துலலாம் போகவே முடியல. அந்த காலத்தில் கட்டினதாங்க இன்னும் வந்து அப்படியே இருக்குது. இப்போலாம் புதுசாக கட்டினா கூட அந்த அளவுக்கு நீடிச்சு இருக்க மாட்டேங்குது. இந்த மலைக்கு நம்ம பைக்கு கார் வழியாக கூட போகலாம். இது நடந்து போகிற பாதை. நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ நடக்க முடியாதவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், காரு பைக் இருந்தால் நம்ம வந்து மேலே வரலாம். பாருங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுலேயுமே வந்து கல்வெட்டுகள் தாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுலேயுமே கல்வெட்டுகள் இருக்குது. அங்கே பாருங்கள். இப்போ தாங்க நம்ம ஒரு 100 படிக்கட்டுக்கு மேலே வந்திருப்போம். இன்னும் 3500 படிக்கட்டுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மலைக்கு வர மாதிரி தான் நீங்கள் வந்து காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயில் இருக்காது, ஈஸியாக ஏற முடியும். ஸோ வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களால் ஏற முடியாது, மூச்சு அதிகமாக வாங்கும். இப்போ தான் வந்து இந்த உங்களை வந்து பார்த்து தெரியுதுங்களா, இப்போ தான் இந்த பாதைகளை வந்து சீர்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே நம்ம வந்து மலைக்கு மேலே போகலாம். நம்ம எதுக்கு படிக்கட்டு வழியாக போகிறோன்னா, ஸோ படிக்கட்டு வழியாக போகிறதா நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து படிக்கட்டு வழியாக போகிறோம்.
ஃபுல்லு பாருங்க. பாருங்க எவ்வளவு கல்வெட்டுகள் பாருங்க. ஒவ்வொரு படிக்கட்டுகளுமே வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க.